ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி க்ரீன் சிக்கன் செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டக்குன்னு வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூட பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதுவும் நல்லா கலர் மாறட்டும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, தேவையான அளவு பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். அது கூட இப்போ இதை சேர்த்து இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா சிக்கனை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட சிக்கன் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அப்படியே சிக்கன் அது கூடயே குக் ஆகணும். சால்ட் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன்லேயே ஊறும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.